இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். இப்போ தனுசு ராசிக்காரங்களை என்ன லாஜிக்கில் நான் சக்தி வழிபாடு பண்ண சொல்றேன்னா, எட்டுக்குடையவனாக சந்திரன் இருக்கிறான். சந்திரனுடைய அதிதேவதை யாரு? பார்வதி. அதனால் சக்தி வழிபாடு செய்வது சிறப்பு. ஓகே, அவ்வளவுதான் லாஜிக். அப்போ இந்த சக்தி வழிபாடுனா நான் என்ன செய்யணும்? லலிதாம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்பு. ராஜராஜேஸ்வரி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்? என்ன லாஜிக்? ஏன்னா சந்திரஸ்தலங்கள் போங்க. சூப்பர். என்ன சந்திரஸ்தலம்? திருப்பதி போங்க, சரியாவே. அல்லது உண்மையிலே நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 6 நல்லா இருந்தாதான் வேலை கிடைக்கும். ஸோ அப்போ வேலை கிடைக்கிற விஷயமே 6 தான். அப்போ சக்தி வழிபாடு நீங்க எதை நோக்கி பண்ணணும்னா, இந்த 6ஆம் நான் என்ன செய்யணும்? காவிரியிலிருந்து நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க நடைபயணமாக வந்து கொடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், பரிகாரங்கள், இதை நீங்க பண்ணலாம். எந்த அம்பாளுக்கும் பண்ணலாம். 6 என்பதால் பெரும்பாலும் நீங்கள் முக்கியமா வழிபட வேண்டிய தெய்வம். அடுத்ததாக நீங்கள் அம்மனை வழிபட வேண்டிய முக்கியமான ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்கள் ரொம்ப முக்கியமா அம்பாள் வழிபாட்டில் ஈடுபடணும். என்ன காரணம்? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகங்கள் செய்கிறீங்களோ, அம்பாளுக்கு மஞ்சள், குங்குமம் மாதிரி அபிஷேகங்கள் செய்கிறீங்களோ சிறப்பு. சக்கரை பொங்கல், பால் பாயச நைவேத்தியம் பண்றது சிறப்பு. துர்கா சுக்தம் டெய்லி சொல்லணும். பெரும்பாலான நாள் நீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடந்த 2 நாட்களாக முருகப்பெருமான் பெயர் சொன்னாலே வாய் மணக்கும்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமது ஐபிசி பக்தியிலே என்ன சொல்றது, நம்ம ஆன்மீகம் மணக்கிறது. காரணம், எந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு எனும் வரிசையிலே முருகன் வழிபட வேண்டிய ராசிகள் பார்த்தோம், விஷ்ணு வழிபட வேண்டிய ராசிகள் பார்த்தோம். இன்று சக்தியை வழிபட வேண்டிய ராசிகள். சக்தி பெரிதா, சிவம் பெரிதா? சிவம்தான் பெரிது, சக்தி தான் பெரிது சொல்லுவாங்கல்ல, தாக்ஷாயணி அப்படி மாதிரி. அந்த சீன்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டுறேன் பாருங்க, கேளுங்க. பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேளுங்க. ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஐயர் சர்வீஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ், அதாவது காது குத்து தொடங்கி கல்யாணம் தொடங்கி கடைசி விஷயங்கள் வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்திற்கும் வேதம் அறிந்த பண்டிதர்கள் எல்லாம் இந்த ஐபிசி பக்தி நமது நிறுவனம் சார்பாக தருகிறார்கள். அவங்களுக்கு வீட்டுக்கே டோர் ஸ்டெப் சர்வீஸாக அனுப்புவாங்க. அல்லது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸில், வேறு நாடுகளில், உலக நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணிக்கணும் சார், நான் இந்த மாதிரி பிரத்யங்கரா பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இந்த மாதிரி ஜெயாதி ஹோமங்கள் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றனால பண்ணுங்கள். சூப்பராக நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குங்க. ஒரு 100கணக்கான ஹோமங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஹோமம் வேணாலும் கேளுங்க, ஆன்லைனில் அவர்கள் செய்வார்கள். நீங்கள் கூகுள் மீட்டில் பார்த்துக்கலாம். ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நம்பர் தான், கீழப்பட்டிருக்க நம்பர் தான், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, கம் டு த சாப்டர் வரலாம். சக்தி. சக்தி பெரிதா, சிவம் பெரிதா? சக்தி தான் பெரிது. ஆமாம், கரெக்ட், நீங்கள் தான் பெரிது. நம்ம வீட்லேயே நம்ம பெருசா, நம்ம ஒய்ஃப் பெருசான்னா டிஃபால்ட்டாக நம்ம ஒய்ஃப் தான் பெருசு, வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் சில ராசிகள் இந்த பெண் தெய்வ வழிபாடை பண்ணாமல் இருப்போம். காரணம் என்னென்னா, நமக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்துச்சு இத்தனை நாள். யாரை சொல்லியும் தப்பு இல்லை. நமக்கு யாராவது ஒருத்தர் உணர்த்தி இருந்தால் நான் பண்ணியிருப்பேன், இந்த சொல்லியிருந்தால் நான் பண்ணியிருப்பேன் சார். அதுதான் இந்த பதிவோட நோக்கம். இந்த பதிவோட நோக்கம் என்ன? நீங்கள் சக்தி வழிபாட்டை செய்ய நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ எந்த ராசிக்காரங்கள்லாம் சக்தி வழிபாட்டை பண்ணணும் என்றால், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள். இது 3 பேர் மைண்ட் வச்சுக்கோ. தனுசு, கும்பம், விருச்சிகம், 3 பேரும். என்ன லாஜிக் ராம்ஜி சார்? ஏன் நான் கூட தான் ஓம் சக்தி பராசக்தி வழிபடுற ஒரு பக்தர். நான் வந்து இந்த மாதிரி புவனேஸ்வரி பக்தர், நான் இந்த மாதிரி தசமகா வித்தியை படிச்சிருக்கேன். ரைட், ஓகே சார், எல்லாரும் ஜிம்முக்கு போகலாம். ஆனால் உண்மையிலேயே யாருக்கு இப்போ உடற்பயிற்சி தேவையோ அதை பற்றி பேசுகிறது தான் இந்த பதிவோட நோக்கம். தெய்வம் எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ தனுசு ராசிக்காரங்களை என்ன லாஜிக்கில் நான் சக்தி வழிபாடு பண்ண சொல்கிறேன்னா, எட்டுக்குடையவனாக சந்திரன் இருக்கிறான். சந்திரனுடைய அதிதேவதை யார்? பார்வதி. அதனால் சக்தி வழிபாடு செய்வது சிறப்பு. ஓகே, அவ்வளோதான் லாஜிக். அப்போ இந்த சக்தி வழிபாடுனா நான் என்ன செய்யணும்? சக்தி வழிபாடுனா 8னா சந்திரன். சந்திரன்னா அந்த இடத்துல ராகு பெருமான் வருகிறார். ராகு கேதுவுடைய வீடு. சந்திரனுடைய கடகமும் சிம்மமும் ராகு கேதுக்களோடு தொடர்புடையது என்பதால் திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபடலாம். யார்? தனுசு ராசிக்காரர்கள். ராகுவினுடைய பிரீத்தி அது. சக்திக்கு செய்யப்படும் வழிபாடுகள் எல்லாமே ராகுக்கு செய்யப்படும் வழிபாடுகள். பெருமாளுக்கு செய்யப்படுற வழிபாடுகள்லாம் சனிக்கு செய்யப்படும் வழிபாடுகள். சிவனுக்கு அப்படிதான் ஒரு லாஜிக். இப்போ சக்திக்கு வழிபட்டால் நீங்கள் ராகுக்கு வழிபட்ட மாதிரி தான். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு சக்தி வழிபாடு. சக்தி வழிபாடுனா என்ன செய்யணும்னா, நீங்கள் துர்கா சூக்தம் படிக்கணும். யார்? நீங்கள் குருவினுடைய ராசி என்பதால் சூக்தங்கள் ரீதியாக நீங்கள் போகணும், வேத ரீதியாக நீங்கள் போகணும்.
சரியா? ஒரு ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வேத ரீதியாக செல்ல வேண்டும். எப்படி சொல்கிறாங்க? அது நம்ம துர்கா சுத்தம் ஜாத வேதசே சுனவாம சோம மராத்தீயதோ நிதஹாதி வேதா சனப்பரிசத துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத்யக்னிஹி என்று சொல்லுகிறது வேதம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சிகப்பு நிற புஷ்பங்களால் அல்லது குங்கும அர்ச்சனைகள், லலிதாம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்பு, ராஜராஜேஸ்வரி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன், என்ன லாஜிக்? ஏன்னா சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சந்திரன் தான் ஸ்ரீசக்கரம்னு பேர், அவர் தான். அப்போது அந்த ஸ்ரீசக்கரத்தின் பிரதானமாக நாம் யாரை கருதுகிறோம்? லலிதாம்பிகையாக ராஜராஜேஸ்வரியை கருதுகிறோம். அவள் அப்படியே சாக்தம்னு ஒரு கான்செப்டுடைய மூல நாயகியே யார்? அவள் தான், ராஜராஜேஸ்வரி தான். அப்போ நீங்கள் ராஜராஜேஸ்வரி வழிபாடு சார் அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாது சார். ஓகே, அப்படி தெரியலன்னா பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ஏன்னா பார்வதிங்கிற ஒரு பதம் தான் சந்திரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் யார் வேணால் வழிபடலாம், பெண் தெய்வங்கள் வழிபடுங்க. சந்திரஸ்தலங்கள் போங்க, சூப்பர். என்ன சந்திரஸ்தலம்? திருப்பதி போங்க, சரியாவீங்க. அல்லது சோமமங்கலம் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே போங்க, சரியாவீங்க. ஸோ சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் இடம் நீங்கள் போகணும், ரைட். கும்பராசிக்காரர்கள் 6க்குடையவனாக சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ அந்த பெண் தெய்வங்கள் அதுக்காக சொல்ல சக்தியை நீங்கள் வழிபட்டாகணும். இந்த சந்திரன் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். ஏன்னா 6னா என்ன நினச்சிங்க? ரண ருண ரோக சத்துருஸ்தானம்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். உண்மையிலே நண்பர்களே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 6 நல்லா இருந்தால் தான் வேலை கிடைக்கும். ஸோ அப்போ வேலை கிடைக்கிற விஷயமே 6 தான். அப்போது சக்தி வழிபாடு நீங்கள் எதை நோக்கி பண்ணணும்னா இந்த 6ஆம் நான் என்ன செய்யணும்? அப்போது சக்தி வழிபாட்டுக்குரிய சனின்னா யார்? உங்களுடைய ராசிநாதன் சனி. நாட்டார்குல வழிபாடு தான் சனியினுடைய குணம். அப்போது நாட்டார்குல வடிவில் நீங்கள் அதுக்கான பரிகாரங்கள் பூஜைகள் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஏதேனும் ஒரு கோயில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாரியம்மன் கோயில்களுக்கா பஞ்சம்? நம்ம ஊரில் எல்லா மாரியம்மன் கோயிலும் இருக்குது. அது ஏதேனும் ஒரு கோயிலில் நீங்கள் ஏதோ இந்த தீ மிதித்தல் அல்லது அழகு குத்துகிறது, அக்னி செட்டி, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வேண்டுதல். அப்படி பண்ணுறதுக்கு பயப்படுறவங்க பால் குடம் ஏற்றி நீங்கள் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான நாட்டார்குல நம்மளுடைய வழி மரபு வழி பாரம்பரிய நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பண்ணணும். முக்கியமாக மஞ்சள் ஆடை அணிந்து இந்த குடம் தூக்கி கங்கையிலேருந்து குடம் தூக்கி காவிரியிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நடைபயணமாக போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பரிகாரங்கள் இதை நீங்கள் பண்ணலாம். எந்த அம்பாளுக்கும் பண்ணலாம். 6க்குடையவன் என்பதால் பெரும்பாலும் நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் கௌரி வழிபாடு. கௌரியை வழிபடுறது சிறப்பு. கௌரினா ஏறு, அதான் சொல்கிறேன், அம்மன் இஸ் எ வேஸ்ட் சாப்டர். அம்பாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 200-300 அம்மன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அதோடு விடுங்க, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, குங்குமார்ச்சனை செய்யணும், ரைட். அடுத்ததாக நீங்கள் அம்மனை வழிபட வேண்டிய முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்கள் ரொம்ப முக்கியமாக அம்பாள் வழிபாட்டில் ஈடுபடணும். என்ன காரணம்? ஒரே காரணம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஜென்ம எதிரி. ஏன்? 9 குடையவனாக இருக்கிறார். 9 குடையவனாக இருந்தால் என்ன ஆகும்? 9னா பித்ருஸ்தானம், சந்திரனா மாத்ருஸ்தானம். மாத்ரு பித்ரு 2மாக இருக்கின்ற இந்த சந்திரனை சரி பண்ணுறதுக்கு இவர்கள் அம்பாள் வழிபாட்டை கையில் எடுக்கணும். அம்பாள் வழிபாட்டுனா என்ன பண்ணணும்? லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கணும். லலிதா சஹஸ்ரநாமம் என்ன பண்ணணும்? ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணணும். ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா லலிதா சஹஸ்ரநாம பாராயண வகுப்பே அவங்க சொல்லித்தராங்க. நீங்கள் அவங்கள்ட்டே கற்றுக்கலாம். தே ஆர் கிவிங் சோ மெனி சர்வீசஸ். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் நீங்கள் படிக்கணும், தினமும் படிக்கணும். லலிதாம்பிகையை வழிபடணும். லலிதாம்பிகையை வழிபட ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை சரியாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அம்மனுக்கு என்ன அந்த மடி பிச்சைலாம் சொல்கிறாங்க பாருங்கள், நம்மளோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அம்பாளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். திரும்பவும் சொல்கிறேன். அல்லது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அபிஷேகங்கள் செய்கிறீங்களோ அம்பாளுக்கு, மஞ்சள் குங்குமம் மாதிரி அபிஷேகங்கள் செய்கிறீங்களோ சிறப்பு. சக்கரை பொங்கல், பால் பாயச நைவேத்தியம் பண்ணுறது சிறப்பு. துர்கா சுக்தம் டெய்லி சொல்லணும். பெரும்பாலான நாள் நீங்கள் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுடைய விஷயங்கள். ஸோ அப்போ அம்பாளை வழிபட வேண்டியது இதுதான் கான்செப்ட். இந்த 3 ராசி நான் சொன்னேன். 1 பாயிண்ட் நம்பர் 1 தனுசு, 2வது கும்பம், 3வது விருச்சிக ராசிக்காரர்கள். சிகப்பாடை கட்டிக்கொள்ளுங்கள். சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்பிள்ளைய there are 1000 songs are there. ஸோ அதனால் அம்பாளுக்கு ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு தான் சொல்லப்போனால் ஈஸி எல்லாம். இப்போ கோயில்கள்னு பார்க்கும்போது என்ன கோயில் பண்ணலாம்? மிக சிறப்புடையதாக விருச்சிக ராசிக்காரர்கள் சமயபுரம் போகலாம். சமயபுரம் போகிறது ரொம்ப சிறப்பு. அங்கே தான் அம்பாளை நம்ம என்ன சொல்கிறோம்? 1000 கண்ணுடையவளாக நாம் சொல்லுகிறோம். ஸோ அங்கே போகிறது சிறப்பு. ஸோ அதனால் 3 ராசிகள் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். சார் தனுசு சொல்லிட்டீங்க, கும்பம் சொல்லிட்டீங்க, விருச்சிகம் சொல்லிட்டீங்க, அப்போ ஏன் ராசிக்கு நீங்கள் சொல்லவே இல்லையே? நீங்கள் கேட்குறது என் காதில் விடுது. ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பது தினமும் சொல்லி வருகிறோம். அவையில் உங்கள் ராசிக்கு நாளைக்கு சொல்வோம். வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கொடியோனே முருகானியும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும்.
முருகா வரம் தர வேணும் கொடியோரே முருகா நீ வர வேணும் என்னை தேடி வர வேணும் முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.